முதல்வனே நாயகனே ஞால முதல்வனே நாயகன். Seven, six, five, four, three, two, one. கணன் ஹால்ஸ் பெருமையுடன் வழங்கும் கணன் ஹால்ஸ் பெருமையுடன் வழங்கும் நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆரம்பமாக இருக்கின்றன. இந்திய துணை தூதரும் இங்கே பங்கு கொண்டிருக்கின்றார். அவர்கள் எல்லோரையும் இந்த கிராமத்தின் இந்த சார்பிலே அவர்களை நான் வரவேற்று முதலாவதாக இந்த ஆலயத்தின் அறங்காவல் சபை தலைவர் மதிப்புக்குரிய திரு நானா செல்வராஜா அவர்களை மங்கள விளக்கு வெற்றுமாறு அன்போடு அழைக்கின்றேன். நிகழ்வு நாங்கள் அறங்காவல் சபை தலைவர் நானா செல்வராஜா அவர்களையும் இந்திய துணை தூதுவர் அன்புக்குரிய ஆவண்ணா நடராஜா அவர்களையும் இந்தியாவின் பிரபல பின்னணி பாடகி அனுராதா ஸ்ரீராம் அவர்களையும் பருத்தித்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நுவான் நாராயணா அவர்களையும் எங்களுடைய கலாச்சார உத்தியோகஸ்தர் திரு கார்த்தியன் அவர்களையும் சக்தி டிவியின் பணிப்பாளர் அன்புக்குரிய காண்டிவன் அவர்கள் எல்லோரையும் நாங்கள் இங்கே மங்கள விளக்கேற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். நிகழ்வு நடைபெற்று முடிந்தது. அறங்காவல் சபை தலைவர் நானா செல்வராஜா அவர்கள், இலங்கைக்கான இந்திய துணை தூதுவர் ஆவண்ணா நடராஜா அவர்கள், பிரபல பின்னணி பாடகி தென்னிந்திய அனுராதா ஸ்ரீராம் அவர்கள், எங்களுடைய பருத்தித்துறை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி நுவான் நாராயணா அவர்கள், எங்களுடைய கலாச்சார உத்தியோகத்தர் திரு கார்த்தியன் அவர்கள், சக்தி எம்டிவி பணிப்பாளர்
திருவாளர் காண்டிமன் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு மேடையிலே வீட்டிருக்கின்ற இசை நிகழ்வை நடத்துகின்ற இந்திய கலைஞர்களுக்கும் நாகர்கோவில் மக்கள் சார்பிலே நன்றியை கூறி ஒலிவாங்கியை அவர்களிடம் சமர்ப்பிக்கின்றேன். வணக்கம் அன்பு தமிழ் உள்ளங்களே, உங்கள் பலத்த கரகோஷங்கள். நன்றி நன்றி. கலை அழகு ததும்பும் கலைக்கண் நோக்கம் கவின் கலை வளர்த்திடுகின்ற எதிகலையதாகவும் கலையின் இன்பமே நிலையான இன்பம் என விளங்கிட பெற்ற கலைஞர்களோடு நீங்கள் நீண்ட இடைவெளிக்கு பின்னர் தொலைக்காட்சிகளில் பார்த்த முகங்களை என்று பார்க்க போகின்றீர்கள். எனவே பி அருள்ஜோதி அவர்களுடைய வர்ணம் இசைக்குழு கலைஞர்களும் யாழ்ப்பாணத்தின் பிரபல முன்னணி கலைஞர்களும் இணைந்து வழங்கும் என் பெருமானுடைய கும்பாபிஷேகத்தினை முன்னிட்டு நாகர்கோயில் மக்கள் ஒழுங்கமைத்திருக்கின்ற இந்த நிகழ்வுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம். எனவே எமது இசைக்குழுவினுடைய இறை இசை பாடல் வரிசையில் முதல் வருகின்ற பாடல் விநாயகனை சிரம் தாழ்த்தி வருகின்ற அந்த பாடலை வழங்க உங்கள் அன்புக்குரிய பாடகர் தமிழகத்தின் இளைய தலைமுறையின் பிரபலமான பாடகரை நாங்கள் அன்போடு அழைக்க இருக்கின்றோம். ஹரிஹர சுதன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். எங்கே உங்கள் பலத்த கரவசங்கள் அவருக்கு ஒலிக்கட்டும். இதோ ஒலிக்கின்றது அந்த இறை இசை பாடல் உங்கள் ரசனைக்காய். ஒரு அருள் நிறைந்த ஒரு திருக்கோயிலுக்கு என்னையும் ஒரு சிறப்பு விருந்தினர் ஒரு சிறப்பு பாடகராக இங்கே வரவேற்று இந்த ஒரு அருமையான ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு இந்த ஊர் மக்களுக்கு, அப்புறம் கங்காசுதன், இந்த விழா ஒருங்கிணைப்பாளர்கள் எல்லாருக்கும், தலைவர்கள், இங்கே வந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனம் தார்ந்த சிரம் தாழ்ந்த வணக்கம். நன்றி. உங்களுக்கு பிடிச்ச நிறைய பாடல்கள் வரப்போகுது, எல்லாத்தையும் உட்காந்து கேட்கணும். நல்ல ஒரு கைத்தட்டல் கிடைக்குமா உங்கள்கிட்டேருந்து? இந்த ஒரு உற்சாகம் தான் எங்களுக்கு ஒரு டானிக் மாதிரி. ஆக்சுவலி இது இந்த கச்சேரி முடிகிற வரைக்கும் உங்கள்கிட்டேருந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம். கிடைக்குமா? தேங்க்யூ. நன்றி. உள்ளத்தில் சந்துகின்ற கலைத்துடிப்பும் உயர்வுகின்ற தமிழ் இசையின் கலா ரசனையும் தெள்ளத் தெளிந்திடும் தெய்வீக நாதலய வாத்தியங்கள் யாவும்
அள்ள குறைந்திடா விவகாரங்கள் அனைத்தும் இசையாக மழையாக நல்க ஈழத்தின் கலைஞர்களோடு தமிழகத்தின் கலைஞர்கள் ஒன்றிணைந்த காட்சி. எனவே உலகெங்கும் பறந்து வாழுகின்ற தமிழர்களுக்கு உடனுக்குடன் நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை படுத்திக் கொண்டிருக்கும் இலங்கையின் முதற்தர தமிழ் வானொலி என்றும் சக்தி டிவி, சக்தி FM ஆகியோர் இங்கே அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். வர்ணம் இசைக்குழு தருகின்ற அடுத்து வரும் இறை இசை பாடலை ரசிக பெருமக்களே, நாகர்கோவில் மண்ணிலே முருகப்பெருமானின் கும்பாபிஷேகத்தோடு இந்த இனிமையான வேளையில் இணைந்து கொண்டிருக்கின்றோம் இசை நிகழ்ச்சியோடு. முதலிலே நாங்கள் எந்த காரியத்தையும் ஆரம்பிக்கின்ற போது எல்லாம் வெல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு விநாயக பெருமானுடைய பாடலை பாடியிருக்கின்றார் இந்திய பிரபல பின்னணி பாடகர் ஹரிஹர சுதன். அவரை பற்றி ஒரு சில அறிமுகங்களை உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றோம். உண்மையிலே எந்த குழந்தைக்கும் தெரியாத பாடல் அல்ல. ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரு அப்பன். அந்த பாடலை பாடிய பெருமை அவரைத்தான் சார்ந்திருக்கின்றது. அதே போன்று இந்த வர்ணம் இசைக்குழு வழங்குகின்ற இந்திய பிரபல பாடகர்கள் இங்கே அநேக மாணவர்கள் வருகை தந்திருக்கின்றார்கள். அடுத்த பாடலை பாடுவதற்கு தயாராக இருப்பவர் அல்கா அஜித் என்ற ஒரு பிரபல பாடகி. உண்மையிலே அவரை பற்றிய ஒரு சில கருத்துக்கள். 2.5 வயதிலே பாடலை பாடுவதற்கு ஆரம்பித்து இப்போது வரை ஏறக்குறைய 12 மொழிகளிலே இந்த இசையை வழங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பு சகோதரி அல்கா இதோ உங்களோடு மேடையில் சங்கமிக்கின்றார். எங்கே உங்களுடைய உற்சாகமான கரவசங்களை வழங்குங்கள். அருமை. உண்மையிலே இந்த பாடல் இசைத்தட்டு ரைட் இசை ஒலிக்க அந்த பாடலை, அந்த இறை இசை பாடலை வழங்க அல்கா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். இதோ ஒலிக்கின்றது அந்த பாடல் அவரது குரலில். எங்கே உங்கள் மழலைக்காக வாரி வழங்குங்கள் கரவசங்களை. வாருங்கள்.
நன்றி அல்கா. அருமையான ஒரு பாடலை பாடி உங்கள் அனைவரையும் உள்ளத்தில் இசை மலையில் ஆழ்த்தி இருக்கின்றார் அந்த சகோதரி. அதே போன்று அடுத்ததாக இசை மலையில் அனைத்து உள்ளங்களையும் நனைப்பதற்காக அடுக்கடுக்காக எங்களுடைய இந்திய பிரபல பாடகர்கள் என்ற வரிசையிலே அடுத்ததாக உங்களோட பாடலை பாடுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம். சாய் சரண், இந்திய பிரபல பின்னணி பாடகர். இதோ உங்கள் முன்னிலையில் அவரை பற்றிய ஒரு சில வார்த்தைகளை சொல்லலாம் என்று நம்புகின்றோம். உண்மையிலே எங்களுடைய அனைத்து ரசிக பெருமக்களும் இந்த இசை மலையில் நனைவதில் ஆர்வலர்கள், ஆர்வம் மிக்கவர்கள். அந்த வகையிலே நீங்கள் பார்த்த படம் மெனங்கொத்தி பறவை என்ற திரைப்படத்தில் இருந்து டங் டங் என்ற பாடலை பாடிய பெருமை. அது மட்டுமல்ல, 2011ஆம் ஆண்டு சூப்பர் சிங்கர் வினராக கூட இந்த சாய் சரண் பங்கேற்றிருக்கின்றார். அவரை பாடலை பாடுவதற்கு அன்போடு அழைக்கின்றோம். இதோ உங்களோடு சாய் சரண். எங்கே உங்களுடைய உற்சாகமான கரகோஷம்? நான் ஒரு தடவை சொன்னா எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம். தேங்க்யூப்பா. நீங்கள் பதில் சொல்லுவீங்கன்னு நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ. இந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சியில் எங்களையும் கலந்து வைக்க முயற்சி செஞ்ச அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. ஸோ முதல் பாடல் ஒரு டிவோஷனல், கடவுள் பற்றி பாடின ஒரு பாடல், சினிமாவில் வந்த பாடல். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ரசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். ஏழாம் கடலும் வானும் நில
என் பாடல் செய் கேட்கும் விருந்தாகலாம், என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம், என் பாடல் செய் கேட்கும் விருந்தாகலாம், என் பாடல் நோய் தீர்க்கும் மருந்தாகலாம், என் மேன்மை இறைவா உன் இசை கேட்டால் புவி அசைந்தாடும், அது இறைவன் அருளாகும். Thank you. அந்த இசை பாடல் தமிழகத்தின் இசையரசர் டி எம் சவுந்தரராஜன் அவருடைய குரலிலே இடம்பெற்ற அந்த பாடல் ஒலித்தன. அதனைத் தொடர்ந்து அடுத்து வருகின்ற இசை பாடலை வழங்க உங்கள் அன்புக்குரிய பாடகி அனுராதா ஸ்ரீராம் அவர்களை அன்போடு அழைக்க இருக்கின்றோம். எனவே வானொலிகளின் முதல்வன் சக்தி டிவி சக்தி எஃப்எம் அறிவிப்பாளர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். எனவே எமது அன்புக்குரிய அறிவிப்பாளர் அவர்களை அன்போடு நாங்கள் அழைக்கின்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சிகளை எம்மோடு தொகுத்து வழங்க. நன்றி. அனைவருக்கும் இனிமையான இரவு நேர வணக்கங்களை சந்தோஷமாக தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னுடன் பிரசாந்தும் இங்கே சிறிது நேரம் உங்களோடு பேசுறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறோம். நன்றி கணா. எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? இந்த சத்தம் போதாத. அனுராதா ஸ்ரீராம் ஸ்டேஜுக்கு வர போறாங்க. இப்படியா கத்துறது? இன்னும் அந்த பக்கம் இங்க. சரி, உங்க எல்லாரையும் சந்தோஷப்படுத்த போறாங்க. அடுத்து ஒரு இனிமையான பாடல் உங்களை மகிழ்விக்க போகிறது. நாகர்கோவில் முருகையா தேவஸ்தானம் சக்தி எஃப்எம்மோடு இணைந்து தருகின்ற இந்த அட்டகாசமான அற்புதமான மாபெரும் இசை நிகழ்வுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அத்தனை பேரையும் இறுதி வரை சந்தோஷப்படுத்துவதற்கு இந்த பாடக பாடகிகள் இந்த இசைக்குழுவோடு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அடுத்த பாடலுக்கு நாங்கள் விரைவாக செல்ல போகின்றோம். அடுத்த பாடலை பாடுவதற்காக அனுராதா ஸ்ரீராம் அவர்கள் தயாராக இருக்கிறார்.
வந்திருக்கிறார்கள். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 7-8 வருடங்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதற்காக இலங்கை மண்ணில் காலடி எடுத்து வைத்திருக்கும் அனுராதா ஸ்ரீராம் இதோ உங்கள் முன்னிலையில். நன்றி. ஜாஃப்னா மக்களுக்கு ஒரு பெரிய வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய 2வது வீடு ஸ்ரீலங்கா தான் சொல்லுவேன். அடிக்கடி தமிழர்களுடைய அன்பால் ரொம்ப அடிக்கடி இந்த மண்ணை மிதிக்கிற ஒரு வாய்ப்பு இருந்தது. மீண்டும் இப்போ சுதந்திரமா இருக்கிற ஜாஃப்னால வரும்போது சந்தோஷமா இருக்கு. இந்த சுதந்திரம் நிஜமாவே பூரணமாக நம்ம ஜாஃப்னா தமிழ் மக்களுக்கு கிடைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு பிரேயரோட முதல் பாடல் எப்பவுமே பக்தி பாடல் தான். இது முருகர் கோயில், பிரசித்தி பெற்ற நாகர்கோயில் முருகன் கோயில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. அதுக்காக எங்கள் அம்மா பாடின ஒரு பாடல், சினிமாவில் கந்தன் கருணை என்ற படத்தில் எங்கள் அம்மா பாடின பாடல், ஆறுமுகமான பொருள் வான்மகிழ வந்தார். அந்த பாடலோட ஆரம்பிக்கலாம். ஆறுமுகமான பொருள் வான்மகிழ வந்தார், அழகனிவன் முருகனெனும் இனிய பெயர் கொண்டார். ஆறுமுகமான பொருள் வான்மகிழ வந்தார், அழகனிவன் முருகனெனும் இனிய பெயர் கொண்டார். காலமகன் பெற்றெடுத்த கோலமுகம் வாழ்க, கந்தனென குமரனென வந்த முகம் வாழ்க. ஆறுமுகமான பொருள் வான்மகிழ வந்தார், அழகனிவன் முருகனெனும் இனிய பெயர் கொண்டார். தாமரையில் பூத்து வந்த தங்க முகம் ஒன்று, தன்னிலவின் சாரெடுத்து வார்த்த முகம் ஒன்று, பால் மணமும் பூ மணமும் படிந்த முகம் ஒன்று, பாவலர்க்கு பாடம் தரும் பளிங்கு முகம் ஒன்று, வேல் வடிவில் கண்ணிரண்டும் விளங்கும் முகம் ஒன்று, வேல் வடிவில் கண்ணிரண்டும் விளங்கும் முகம் ஒன்று, வெள்ளிரதம் போல வரும் பிள்ளை முகம் ஒன்று, வெள்ளிரதம் போல வரும் பிள்ளை முகம் ஒன்று. ஆறுமுகமான பொருள் வான்மகிழ வந்தார், அழகனிவன் முருகனெனும் இனிய பெயர் கொண்டார். இது எங்க அம்மா பாடின பாடல். உங்களுக்காக முதல் முறையாக எங்க அம்மா பாடின பாடல பாடியிருக்கோம். கையெல்லாம் தட்ட மாட்டீங்களா பாடினா? இந்த மாதிரி எல்லாம் பக்தி பாடல்களாவே பாடி முடிச்சிடலாமா கச்சேரி? அப்படி போடணுமா? அப்புறம் முதல்ல கொஞ்சம் பக்தியா போட்டுட்டு அதுக்கப்புறம் திருப்பி போட்டுடலாமா? இன்னொரு அழகான முருகன் பாடல் பாடலாமா? வேணுமா வேண்டாமா? வேணாமா? இல்லை பாடலாம்ல. எல்லாம் பக்திமான்கள் அப்படின்னாங்க ஜாஃப்னா நாகர்கோயில் மண்ணில், அப்படிதான் கேள்விப்பட்டேன் நான். பக்தி பாட்டு வேணாமா? கட்டாயமா இன்னொரு பாடல் உங்களுக்காக. திருப்ப
முருகனுக்கு ஒரு அரோகரா சொல்லுங்க பார்க்கலாம். அது அடுத்தது ஒரு பாடல் கோயிலுக்காக ஒரு பாடல் ஒரு ஒலிநாடா அவர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாரு போன வருஷம். அதுலேருந்து ஒரு பாடல் பாடும்படி ரொம்ப தாழ்மையாக கேட்டுட்டாங்க. அந்த பாட்டு பாடிடலாமா? ஓம் தானே? சரி மச்சான், இப்பவே ஓ போட்டு அதுக்கப்புறம் ஏபிசிடிலாம் எப்போ போடுறது?